ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல். என் நேம் மீனாக்ஷி. நான் பியூட்டி கான்டென்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நோ மேக்கப் லுக் தான் பண்ண போகிறேன். என்னோடய ஃபேஸ் வந்து பேர் ஃபேஸாக தான் இருக்குது. இன்னும் நான் மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணலை. இப்போ தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் வித் மாய்ஸ்சரைசர். பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ கைஸ், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு யூஸ் அ சன்ஸ்க்ரீன் வித்தவுட் ஃபெயில். பட் எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய சன்ஸ்க்ரீன் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இனிமேல் தான் வாங்கணும். ஸோ டெஃபினட்டாக சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமருக்கு லாக்மியோட அப்சல்யூட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது ப்ரைமர் வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கும். ஸோ நீங்கள் மேக்கப் போடும்போது ஃபவுண்டேஷன் எல்லாமே, பேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே பிளெண்ட் ஆகும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்மூத் அப்ளிகேஷன் தான். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபேஸ் இப்போ அது யூஸ் பண்ணிட்ட பிறகு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐம் கோயிங் வித் அ கன்சீலர். ஃபார் கன்சீலர் ஐ வில் பி யூஸிங் ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் பார்த்திங்கன்னா வெரி அஃபோர்டபுள். அண்ட் ஆல்சோ நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும், உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை கவர் பண்ணும். பட் எனக்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் ஆல்சோ என்னோடது காலி ஆக போகுது. ஸோ ஐ நீட் டு ரீஆர்டர் தேட் ஆல்சோ. கன்சீலர் பொறுத்த வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த கன்சீலர் எடுத்து நான் நல்லா எனக்கு எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கும் அதெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய அண்டர் ஐஸில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு அண்டர் ஐஸ் ரொம்பவே டார்க்காக இருக்கும். அண்ட் இந்த ஸ்பஞ்சு ஆல்சோ ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இந்த ஸ்பஞ்ச் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் தான். அண்ட் ஆல்சோ நல்லாவும் இருக்குது, பிளெண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அந்தளவுக்கு ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப நிறையலாம் அப்சர்வ்லாம் பண்ணலை. ஸோ இந்த ஸ்பஞ்சை வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய கன்சீலரை. நல்லா பிளெண்ட் பண்ணிட்ட பிறகு நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ்லாம் எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்கு இந்த ஒரு கன்சீலர் வச்சுன்னு. ஃபவுண்டேஷனுக்கு ஐ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் ஃப்ரம் கே பியூட்டி அண்ட் அதர் ஒன் இஸ் ஃப்ரம் மேபிலின். ஸோ நோ மேக்கப் லுக் அப்படின்னு வரும்போது இந்த 2 ஃபவுண்டேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு இந்த கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லைட் டு மீடியம் கவரேஜ் தான் கொடுக்கும். ஸோ நமக்கு நோ மேக்கப் லுக் அப்படின்னு வரும்போது நோ மேக்கப் லுக் இஸ் நத்திங் பட் நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க, பட் ஆனால் அது போடாத மாதிரியும் தெரியுது. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அது மேக்கப் போட்ட மாதிரி தெரியல அப்படின்றது தான். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு லைட் டு மீடியம் கவரேஜில் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் அது இன்னும் நல்லாவே இருக்கும், ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி தெரியாது. கே பியூட்டியோட இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். நல்லா லைட்டான ஒரு கவரேஜ் கொடுத்துச்சு. நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் யூஸ் கூட இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் ரொம்ப மைல்டான கவரேஜ். ஸோ இந்த நேம் மேக்கப் லுக்கு நான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஆப்ட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. மேபி ஃபிட்மியும் நல்லா தான் இருக்கும், பட் எனக்கு வந்து கே பியூட்டி இது யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் அது ரொம்ப லைட்டு மீடியம்னால. தென் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்சீலர் வந்துட்டு மேபிலின்லேருந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மேபிலினோட ஃபிட்மி கன்சீலர் வந்து மீடியம் ஷேடில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் பார்த்திங்கன்னா எனக்கு நான் நார்மலாக என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் ஹைட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன், ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்குலாம். பட் ஸ்விஸ் பியூட்டி கன்சீலரே நான் அப்ளை பண்ணிவிட்டு அதே கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணேன்னா இன்னும் நல்லா கவரேஜ் கொடுத்துருக்கோம். பட் நான் என்ன பண்ணேன்னா மேபிலினோட ஃபிட்மி கன்சீலர் எடுத்து அதை வந்துட்டு மறுபடியும் எனக்கு அண்டர் ஐஸில் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அது வந்துட்டு எனக்கு வந்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு கன்சீலர். பட் இருந்தாலும் அது லிட்டில் பிட் லைட்டாக இருக்கும்ன்றதுனால அதை நான் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டிங் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் ஆல்சோ கவர் பண்ண மாதிரியும் இருக்கும் என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் பார்த்திங்கன்னா நான் அந்த கே பியூட்டியோட ஹைலைட் ப்ரோ பேலட் அப்படின்ற ஒரு பேலட் இருக்குது. அதில் காண்டர் ஷேடு இருக்கும், ப்ரான்சர் ஷேடு இருக்கும், அண்ட் ஆல்சோ ஹைலைட்டிங் பவுடராக இருக்கும். அந்த ஹைலைட்டிங் பவுடர் எடுத்து நான் என்னோடய அண்டர் ஐஸ்லேயும் அண்ட் ஆல்சோ சென்டர் ஆஃப் மை ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ் நான் செட் பண்ணுறதுக்கு கே பியூட்டியோட லூஸ் பவுடர் நான் எடுத்து செட் பண்ணிட்டேன். இது ஒரு லைட் ஆனால் வெயிட்லெஸ்ஸான ஒரு லூஸ் பவுடர். நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ண மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு
மைல்டான லூஸ் பவுடர். ரொம்ப கவரேஜ்லாம் கொடுக்காது, பட் உங்கள் மேக்கப்பை செட் பண்ணும், உங்களோட பேஸை செட் பண்ணும். ஸோ இந்த இந்த ஒரு லூஸ் பவுடர் வந்து வெரி குட், அஃபோர்டபுள் ஒன் அண்ட் ஆல்சோ நல்லாயிருக்கும். ஐப்ரோஸ்க்கு நான் ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது 01 அப்படின்ற ஷேட். வெரி குட் அஃபோர்டபுள் ஐப்ரோ பேலட். நான் மிஸ்கிலரோடது யூஸ் பண்ணியிருக்கேன். மிஸ்கிலரோடது உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட்டும் இருக்கும். இது வந்து 01 பிளாக்கு, க்ரே அண்ட் ஒரு வேக்ஸ் கலர் இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ஆல்சோ வெரி வெரி ஸோ குட். நான் வந்துட்டு டெய்லி ஆஃபீஸ் வேர்க்கு இந்த ஒரு ஐப்ரோ பேலட் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐப்ரோ பென்சிலை விட நான் ரொம்ப ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஐப்ரோ பேலட் தான். எஸ்பெஷலி இந்த ஒரு பேலட் இப்போ என்கிட்ட மிஸ்கிலரோடது கிடையாது, பட் வாங்கணும். அண்ட் ப்ரான்சிங் பண்ணிக்கிறேன். ப்ரான்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு கான்டோரை விட என் ஃபேஸ்க்கு வந்து ப்ரான்ஸ் தான் செட் ஆகும். எஸ்பெஷலி திஸ் ப்ரான்சர் இஸ் ஃப்ரம் Rimmel லண்டன். இந்த ஒரு ப்ரான்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்க்கு இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது நோ மேக்கப் லுக் அப்படின்றதுனால நான் எனக்கு வந்துட்டு ஐலிட்ஸில் வந்துட்டு ஐ ஷேடோலாம் வேண்டாம், சிம்பிளாக இருக்கணும் தான் இந்த ப்ரான்சரே எடுத்துகிட்டு என் கையிலே எடுத்து நான் ப்ரஷ் என்னோடய கையிலே எடுத்துகிட்டு நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயாவது நார்மலாக வெளியே போகிறீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப மேக்கப்லாம் வேணாம், ஐ மேக்கப் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ப்ரான்சரே எடுத்து உங்கள் ஐலைட்ஸில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு நேச்சுரலான லுக் கொடுக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஐலைட்ஸ் வந்து நார்மலாக டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்துட்டு டார்க்காக இருக்கும் லைட்டாக ஐலிட்ஸு. ஸோ நீங்கள் அது மேலே ப்ரான்சர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும் பார்க்க. தென் மேக்கோட நான் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மெல்பான்ற ஷேட். இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டரான ஒரு ஷேட் தான், பட் நோ மேக்கப் லுக் அப்படின்னும் போது இது ஒரு நல்ல ப்ளஷ். பிகாஸ் மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாது, ப்ளஷ் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரியும் தெரியாது, பட் ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கும் கொடுக்கும். இது வந்துட்டு இந்த மேக்கோட மெல்பா ஷேட் வந்துட்டு ஃபேர் ஸ்கின் டோனுக்கு நல்லா இருக்கும். டஸ்கி ஸ்கின், டார்க் ப்ரௌன் ஸ்கின் அப்படி இருக்கவங்களுக்குலாம் இது அந்தளவுக்கு செட் ஆகாது. நான் வந்து ப்ரௌன் ஸ்கின் தான். ஸோ எனக்கு இது ஓகேவான ஒரு ப்ராடக்ட் தான் மேக்கோட ப்ளஷ்ஷு. ஃபார்முலேஷன், பிக்மெண்டேஷன் எவ்ரிதிங் வாஸ் வெரி குட். பட் ஷேட் வைஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டைப்புக்கு இது வந்துட்டு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப நேச்சுரல் லுக்கிங் ப்ரிட்டியாக இருக்கும். தென் லிப் லைனருக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட செஸ்னட் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். Since it is a no makeup look, obviously I need to go with a brown lip liner. ஸோ ரொம்ப எனக்கு லிப்ஸ்டிக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப் க்ளாஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் லிப் க்ளாஸ், பிளெயின் ஒயிட்டில் இருக்கும் டிரான்ஸ்பரண்ட் ஷேடில். ஸோ அது நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ என்னோடய பேஸ் பார்த்திங்கன்னா நான் மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாது. லைக் நான் மேக்கப் போட்டிருக்கேன், ஆனால் போட்ட மாதிரி தெரியாது, ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக ஒரு நோ மேக்கப் லுக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எங்கள் ஆஃபீஸ் வேறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக். அண்ட் ஆல்சோ நீங்கள் வெளியே எங்கேயா போகிறீங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் மேக்கப் நான் லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ரியலி லைக் திஸ் லுக், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ see you in my next video. Thank you so much for watching. Bye. And don't forget to subscribe. Thank you. Bye.